வணக்கம் நேர்களே. நேரம் நல்ல நேரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா கடன். கடன் இன்னைக்கு இல்லாதவங்க யாரா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு ஒரு 2 பேர் கூட நம்ம சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்காங்க. இந்த கடன் பிரச்சனை தீரணும். நம்ம வீட்ல பணம் நிக்கணும். ஏன்னா பணம் தங்குனா தானே கடன் தீரும். கடன் தீர்ந்தா தானே பணம் வீட்ல தங்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் பாகுபாடு இல்ல சார். யார் எது வேண்டுமானாலும் பண்ணலாம். பண்ணக்கூடிய முறை அந்த வித்தியாசம் சொல்றேன். கவனமா பாருங்க. 1 இந்துக்கள் யாராக இருந்தாலும், நீங்க புதன்கிழமை போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுற்றி வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காயின் ₹5 ₹1 ₹2 ஏதோ ஒரு காயின் பெருமாள் கோயிலை சுற்றிட்டு வரும்போது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வையுங்க. வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. திரும்ப அடுத்த வாரம் புதன்கிழமை நீங்கள் போகும்போது அந்த காயினை எடுத்துகிட்டு வேற ஒரு காயினை வைங்க. தொடர்ந்து இது நீங்கள் ஃபாலோ பண்ண என்ன ஆகுன்னா, உங்களுக்கு 100% கடன் பிரச்சனை தீரும். வருமானங்கள் வரும். இது கண்கூட நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லி நடந்த மாற்றங்கள் நிறைய. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு சொல்லுங்கள். அடுத்தது முஸ்லீம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஆண்களாக இருந்தால் நீங்கள் நேராக மசூதிக்கு போகும்போது 1 to 2 நமாஸ் டைமில் போகும்போது அந்த காயினை வச்சு நீங்கள் பிஸ்மில்லா ரஹீமான் ரஹீம்ட்டு நல்லா வேண்டி அந்த காயினை அவர்கிட்ட அல்லாஹ் அக்பர்லான்னு சொல்லி வேண்டி நீங்கள் உங்களுடைய முறை பிரகாரம் என்ன பிரார்த்தனை பண்ணுவீங்களோ நீங்கள் நமாஸ் படிச்சுட்டு அந்த ₹1 காயினை இப்போ உங்கள்கிட்ட நான் விற்கிறேங்க. இது நீங்கள் நமாஸ் படிக்கிற வரைக்கும் அங்கே வச்சு நீங்கள் நமாஸ் படிச்சுட்டு அந்த காயினை எடுத்துகிட்டு வீட்டில் வைங்க. அந்த காயினை நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுங்க. வீட்டில் வைக்கணும். அதை நீங்கள் வீட்டில் வைக்க என்னாகுன்னா, வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய என்னாகுன்னா, உங்களுக்கு பணம் புழங்கும். பண பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை தீருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மாதங்க, இயேசுனா இயேசு, நீங்கள் யாரை எது வேணாலும் செய்யலாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் எந்த சபைன்னா போகும்போது அதே சேம் காயினை கொண்டு போங்க. அங்கே உட்காருங்க, ஜெபம் படிங்க, பைபிள் படிங்க. படிச்சுட்டு அவர் பேரை சொல்லி நீங்கள் நேராக வீட்டில் எடுத்துன்னு உங்கள் வீட்டில் வைங்க. ஆனால் நான் சொன்ன அந்த 3 பேருமே அந்த காயின் சேர்த்து வைக்கணுமே தவிர செலவு பண்ணக்கூடாது. நீங்கள் செலவு பண்ணாமல் அதை சேர்த்து வச்சுட்டே வாங்க. உங்கள் வீட்டில் செல்வங்கள் சேர்ந்துட்டே இருக்கும். கடன் பிரச்சனை எப்படி தீருதுன்னு உங்களுக்கே தெரியாது. 100% கடன் பிரச்சனை தீரும். இதை நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. நாங்கள் அல்லாவே பார்த்துருக்கேன், இயேசுவே பார்த்துருக்கேன். என் மதத்தில் இந்து மதத்தில் எல்லா தெய்வத்தின் அருளும் நான் வாங்கியிருக்கிறேன். அவங்களுக்கு கண் கூட நான் உணர்றேன். அவங்க அப்படியே மாரியம்மனை உணர்றேன். பெருமாள் நான் உணர்றேன். சிவனை நான் உணர்றேங்க. அதில் மனிதனுக்கு ஜாதி மதம் தடை இல்லை. நான் பொதுவாக எல்லா மதத்துக்கும் உட்பட்டு இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா மதத்துலேயும் சொல்லி இன்றைக்கி சிறப்பாக கடன் இல்லாமல் இருக்காங்க. இது நான் கண்ட அனுபவம் உண்மை. இதை நீங்கள் செய்யுங்க. செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.